கண்டிப்பாக அந்த அவங்க கூட என்னால் கமிட் ஆக முடியும், அவங்க கூட என்னால் லைஃப் லிவ் பண்ண முடியும், அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம். டே டைமில் நீங்கள் ஒன்றும் பாருங்கள், என்னால் அவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், 1 lakh என்னால் மந்த்லி ஏர்ன் பண்ண முடியும், 1 crore என்னால் இயர்லி ஏர்ன் பண்ண முடியும். நம்ம லிமிட்டாக யோசிக்க ஆரம்பிச்சிடும், நம்மளால் அது முடியாது, ஜஸ்ட் நம்மளால் மந்த்லி ஒரு 20K சேலரி வாங்கினா போதும், ஒரு 40K சேலரி வாங்கினா போதும் அப்படின்ட்டு நம்மளோட மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடும். அதை தாண்டி இந்த க்ரோத் மைண்ட் செட் அப்படின்னு ஒன்று இருக்காது. ஏன்னா வெல்கம் பேக் கைஸ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோமே உங்களோட லைஃப்பை டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய கான்சியஸ்னஸை இந்த சேனல் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஏன்னா நம்ம கான்சியஸாக இருந்தால் தான் நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். லா ஆஃப் அட்ராக்ஷன். ஓகே, மேனிஃபெஸ்ட் யுவர் ட்ரீம். நிறைய பேருக்கு நிறைய ட்ரீம் இருக்கும். ஓகே, இதெல்லாம் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது? எனக்கு அந்த ஒரு சின்ன வயசில் நம்ம எல்லாருக்குமே நிறைய ட்ரீம் இருந்திருக்கும். உங்களுக்கு, எனக்கு, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, நம்மளோட பேரண்ட்ஸுக்கு அவங்க இப்போ நம்மக்கிட்ட ஸ்டோரி சொல்லுவாங்க. நான் அப்படி ஆகணும்னு நினச்சேன், நான் இது பண்ணணும்னு நினச்சேன், இந்த ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு, போலீஸ் ஆகணும்னு நினச்சேன், டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், அண்ட் நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் நினச்சேன், பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சேன், ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணும்னு நினச்சேன், ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் லிவ் பண்ணணும்னு நினச்சேன், ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா நான் வச்சுருந்தேன், அந்த மாதிரி ஆக்டர் ஆகணும்னு நினச்சேன், இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கிங் பண்ணணும்னு நினச்சேன், டேரக்டர் ஆகணும்னு நினச்சேன். இந்த மாதிரி ஒன்று நிறைய பேருக்கு நிறைய கனவு இருந்திருக்கும் எப்போ சின்ன வயசில். ஆனால் அது நம்ம வளர 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 என்ன ஆகும்னா, அந்த ட்ரீம் அப்படியே நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும். என்ன காரணம்? நம்ம வளரும் போதே அது நம்மளால் முடியாது, அந்த ட்ரீமை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது, நம்மளால் ஆக்டர் ஆக முடியாது, நம்மளால் ஃபிலிம் மேக்கிங் பண்ண முடியாது, இல்லை நம்மளால் அந்த பிஸ்னஸ் பண்ண முடியாது, அந்த கண்ட்ரியில் போய் லிவ் பண்ண முடியாது, ஸோ இந்த மாதிரி ரிச் லைஃப்பை வாழ முடியாது. அந்த மாதிரி போக போக நம்மளோட மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆயிடும். காரணம் நெகட்டிவ் பிலீவ். நம்ம ஒரு விஷயம் நெகட்டிவாக பிலீவ் பண்ணியிருப்போம், லிமிட்டாக பிலீவ் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம ரியாலிட்டி, இப்போது கரண்ட்டில் உள்ள ரியாலிட்டி நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய யோசனைகள், நம்மளுடைய ஐடியா எல்லா விஷயத்தையும் சுருக்கிடுவோம். எப்போது வளர 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 நம்ம சுருக்கிடுவோம். பட் லேட்டராக இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் யாருக்கெல்லாம் தெரிய வருதோ அவங்க திரும்பி அந்த ட்ரீமை கொண்டு வருவாங்க. ஓகே, நம்ம சின்ன வயசில் அது ஒன்று ஆசைப்பட்டோமே, அப்புறம் ஏன் நம்ம அதை விட்டோம், நம்மளால் முடியலை அப்படின்னு நம்ம விட்டுட்டோம். ஆனால் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதியில் என்ன சொல்கிறாங்க, எல்லாமே நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் நம்ம இதை ட்ரை பண்ணக்கூடாது? திரும்ப ஏன் இதை நம்ம முயற்சி பண்ணக்கூடாது? சின்ன வயசில் நமக்கு இருந்த அந்த கனவை ஏன் இப்போ நம்ம முயற்சி பண்ணக்கூடாது? இப்போ ஏன் நம்ம பாதியிலே விட்டுட்டோம் அப்படின்ட்டு ஒரு சிலவங்க முயற்சி பண்ணி அவங்க இதை அச்சீவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சு இதை யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில பேருக்கு இந்த ஈர்ப்பு விதி அப்படின்னா என்னன்னே தெரியாமல் அவங்களுடைய எண்ணங்களை மாற்றி அதை அச்சீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் அவங்க அந்த இதை அச்சீவ் பண்ணி உண்மையாகவே சக்ஸஸ் ஆகிருப்பாங்க, அதை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த சின்ன வயசில் விட்ட அந்த கனவை, இல்லை இப்போயுமே உங்களுக்கு அந்த ட்ரீம் இருக்கும், அந்த ட்ரீமை நம்ம எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது? இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி. அப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றப்ப எல்லாமே பாசிபிள். ஸோ 100% எல்லாமே பாசிபிள். உங்களால் எதை வேணாலும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த லிமிட்டட் பிலீவ் எதனால நமக்கு நடந்திருக்கு? நம்ம ஒரு விஷயம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, சின்ன வயசில் நம்ம ஒரு விஷயம் ஆசைப்பட்டு கேட்டிருப்போம், நம்மளை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லை, அது வாங்க வேணாம், நம்ம கிட்ட காசு இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு அதை வாங்கணுன்ற மைண்ட் செட் அப்படியே போயிடும். அப்போ நம்ம வளர்ந்ததுக்கப்புறமும் நமக்குன்னு எதுவுமே நம்ம பண்ணிக்க மாட்டோம். காரணம், சின்ன வயசில் ஒரு விஷயம் கேட்டு நம்ம ரிஜெக்ட் ஆயிடுவோம். ஏதோ நமக்கு பிடிச்ச விஷயத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அதை ஒருத்தவங்க கேட்காம போயிருப்பாங்க, நம்மளோட பேரண்ட்ஸே கேட்காம போயிருப்பாங்க. அப்போ நம்ம ரிஜெக்ட் ஆகி இந்த மாதிரியான லிமிட்டட் பிலீஃப்லாம் வர ஆரம்பிச்சிடணும். அப்புறம் டே டு டே ரியாலிட்டியில் நடக்கக்கூடிய விஷயம். இப்போ நம்ம ரிச் ஆகணும்னு சின்ன வயசில் ஆசைப்பட்டிருப்போம். பட் இப்போ ப்ரெசென்ட்டில் ஒன்றா நடக்க அந்த ரிச்சுன்ற ஒரு விஷயம் இருக்காது ரியாலிட்டியில். அப்போ இந்த லைஃப்பில், இந்த வாழ்க்கையில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, பணம் இல்லைன்றது அதிகமாக ரெஜிஸ்டர் ஆக இந்த ஆள் மனதில் நல்லா பதிஞ்சிடும். இந்த ஆள் மனதில் நல்லா பதிஞ்ச உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம லிமிட்டாக யோசிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளால் அது முடியாது, ஜஸ்ட் நம்மளால் மந்த்லி ஒரு 20K சேலரி வாங்கினா போதும், ஒரு 40K சேலரி வாங்கினா போதும் அப்படின்ட்டு நம்மளோட மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடும். அதை தாண்டி இந்த க்ரோத் மைண்ட் செட் அப்படின்னு ஒன்று இருக்காது. ஏன்னா சின்ன வயசில் நம்ம பார்த்தது, கேட்டது, ஃபீல் பண்ணது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இதெல்லாம் தான் இந்த லிமிட்டட் பிலீவுக்கு காரணம். இப்போ எல்லாமே பாசிபிள். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றப்ப எல்லாமே பாசிபிள். இப்போ ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு, இப்போ இதை நிறைய பேர் நம்புறது இல்லை, ஒரு 1000 வருஷம் நீங்கள் பின்னாடி போயிட்டு, சும்மா ஒரு கற்பனை, ஒரு 1000 வருஷம் பின்னாடி போயிட்டு நீங்கள் சும்மா ஒரு அங்கே உள்ள யார்கிட்டையாவது நீங்கள் சொல்கிறீங்க,
என்னால் ஒரு நாட்டில் இருந்து ஒரு நாட்டில் உள்ள ஒரு பர்சன் கிட்ட முகத்தை பார்த்து பேச முடியும், இந்த ஃபோனுன்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி முகத்தை பார்த்து வீடியோ காலில் பேச முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ என்ன லூஸா அப்படின்னு தான் கேட்பாங்க. உனக்கு என்னாச்சும் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கியா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அந்த டைமில் அவங்களுடைய கெப்பாசிட்டி அதுதான், அவங்களுடைய நாலேஜ் அதுதான். அவங்க இதை பார்க்கல, இப்படி ஒரு விஷயம் பண்ண முடியும் போலன்றது அவங்களுக்கு தெரியாது, அதனால அவங்க நம்பலை. இதே மாதிரி தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனும் இப்போ இதெல்லாம் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த 2000க்கு அப்புறம் 2000 இயர்ஸ்க்கு அப்புறம் இது அதிகமாக ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். இதை யூஸ் பண்ணி நிறைய பேர் ரிசல்ட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சேம் இப்போ அதுதான் ஒரு விஷயம், எல்லாமே பாசிபிள். லா ஆஃப் கிராவிட்டி, புயிர்ப்பு சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாருக்குமே ஒர்க் பண்ணும். எனக்கு ஒர்க் பண்ணல, உங்களுக்கு ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே ஒர்க் பண்ணும். அதே மாதிரி தான் இந்த ஈர்ப்பு விதியும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடியும் எல்லாருக்குமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. அப்போ நம்ம நினைக்கிறது நம்மளால் முடியும்னு நினச்சா முடியும், நம்மளால் முடியாதுன்னு நினச்சா முடியாது. என்னால் வந்து அந்த ஃபிலிம் மேக்கிங் பண்ண முடியும், கண்டிப்பாக உங்களால் முடியும். என்னால் ஃபிலிம் மேக்கிங் பண்ண முடியாது, கண்டிப்பாக உங்களால் முடியாது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும். பிரபஞ்சத்துக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் பிரபஞ்சம் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு செகண்டும் ரிட்டன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் அந்த பழைய கனவை, சின்ன வயசில் நம்ம ஆசைப்பட்ட கனவை, உங்களோட லட்சியம், அதை ரிட்டன் கொண்டு வாங்க. அது உங்களால் முடியாதுன்னு நினச்சி விட்டுருப்பீங்க, திரும்ப அதை எடுத்து என்னால் முடியும். ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது, ஈர்ப்பு விதி இருக்குது, எண்ணம் போல் வாழ்க்கை இருக்குது. அப்படின்றப்போ நம்மளால் இதை பண்ண முடியும். அப்போ திரும்ப அதை நீங்கள் நம்புங்க. ஃபஸ்ட்டு விஷயம் பிலீவ் பண்ணணும். நீங்கள் எதை பிலீவ் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் நடக்கும். உங்களால் முடியும்னு பிலீவ் பண்ணிங்கன்னா நடக்கும், முடியாதுன்னு பிலீவ் பண்ணிங்கன்னா முடியாது. எதை நம்ம பிலீவ் பண்ணுறோமோ அது அப்படியே நடக்கும். அப்போ இதுக்கப்புறம் உங்களுடைய ட்ரீமை நீங்கள் பிலீவ் பண்ண ஆரம்பிங்க. பிலீவ் பண்ணி இப்போ உங்களோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு ஏஜ் என்னவா வேணா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து உங்களோட ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கு என்னவா வேணா இருக்கட்டும், உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னவா வேணா இருக்கட்டும், உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்னவா வேணா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் உங்களுடைய ட்ரீம் அதை உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். உங்களோட ட்ரீம் எதாவது வேணா இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு பெரிய வீடு கட்டுறதா இருக்கலாம், இல்லை ஒரு கார் வாங்குறதா இருக்கலாம், நல்ல காராக வாங்குறதா இருக்கலாம், எதாக வேணா இருக்கலாம். அது எல்லாமே பாசிபிள். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் பாசிபிள்னு பிலீவ் பண்ணணும், நம்பணும். இதை நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் ஹேப்பன் ஆகும். ஒன்ஸ் இதை நம்பிட்டு நம்ம போகிறோம், ஒரு கடையில் உள்ள ஒரு காரை நம்ம பார்க்குறோம், இல்லை இதை என்னால் வாங்க முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டாலே அதை நம்மளால் எப்பயுமே வாங்க முடியாது. அதே மாதிரி எந்த பொருளெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது, உங்களால் வாங்க முடியாது. அந்த பிஸ்னஸ்லாம் என்னால் பண்ண முடியாது, உங்களால் பண்ண முடியாது. அந்த வேலைலாம் நமக்கு கிடைக்காது, உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நீங்கள் தான் அதை நம்புறீங்க. நீங்கள் அதை நம்புறதுனால தான் உங்களுக்கு கிடைக்காம போகுது. அப்போது அந்த காரை என்னால் வாங்க முடியும். இப்போ உங்களோட பேங்க் பேலன்ஸ் வெறும் 0வா இருந்தால் கூட அந்த காரை என்னால் வாங்க முடியும், அந்த வீடை என்னால் வாங்க முடியும், அந்த ஜாபை என்னால் ஜாப் வந்து எனக்கு கிடைக்கும், அந்த இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆயிடுவேன், அந்த மணி வந்து எனக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் அவுட்டர் ரியாலிட்டியை ரீக்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும், அதாவது புதுசாக உருவாக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கை. அப்போ உங்களுக்கு வேணுன்ற விஷயம் வெளியே நடக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம எதை கொடுக்குறோமோ அதுதான் நம்மளோட லைஃப்பில் நடக்கும். அப்படின்றப்போ நம்ம கொடுக்குறது தான் ஒவ்வொரு செகண்டும் நம்மளோட லைஃப்பில் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை, உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக அந்த அவங்க கூட என்னால் கமிட் ஆக முடியும், அவங்க கூட என்னால் லைஃப் லிவ் பண்ண முடியும், அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம். டே டைமில் நீங்கள் ஒன்றும் பாருங்கள், என்னால் அவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், 1 lakh என்னால் மந்த்லி ஏர்ன் பண்ண முடியும், 1 crore என்னால் இயர்லி ஏர்ன் பண்ண முடியும், இல்லை எவ்வளோனாலும் சரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது அது எல்லாமே முடியும். ஜஸ்ட் முடியும் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் முடியாதுன்றது இருக்கனால தான் இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்குது. அதை மட்டும் நம்ம முடியும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே போதும், நம்மளால் அதை ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, அது எப்படி நம்ம முடியும்னு ஃபிக்ஸ் பண்ணுறது? டே டு டே டெய்லி ப்ராக்டிஸ். விஷுவல் பண்ணுங்கள். நம்மளோட ஆள் மனதுக்கு, நம்மளோட மனசுக்கு இது உண்மையாக நடக்குது, இது வந்து கற்பனை அப்படின்னு வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியாது. நம்ம எதை கண்ணை மூடி கற்பனை பண்ணுறோமோ அது உண்மையாகவே நடக்குதுன்னு மனசு நம்ப ஆரம்பிக்கும். நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா அதை வச்சு கார் ஓட்டுறது செம்மையாக இருக்குது அப்படின்னு அந்த உணர்வை கொண்டு வந்தோம்னா உடம்பும் அதை நம்ப ஆரம்பிக்கும். அப்போ இந்த இடத்துல மனசும் உடம்பும் சேர்ந்து வேலை பார்க்குது. அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கல் ஃபீல்டு அப்படின்னு ஒரு விஷயம் உருவாகி ஒரு விஷயம் வெளியே அனுப்பி ஒரு விஷயம் உள்ளே நமக்கு வருது. அப்போ அந்த கார் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வெளியே அனுப்புகிறோம், அந்த காரை ஓட்டுற விஷயம் திரும்ப அதை நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம். அப்படின்றப்போ அந்த காரை ஓட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த ஈர்ப்பு விதி நமக்காண்டி அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ அந்த கார் நமக்கு கிடைக்கணுன்றதுக்கான சுச்சுவேஷன் இந்த ஈர்ப்பு விதி நமக்கு பண்ணி கொடுக்கும். அப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை ஜஸ்ட் நம்பணும். இந்த பிலீவ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பட் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இப்போ நமக்கு நெகட்டிவ் பிலீவ் இருக்கனால தான் நம்மளால் நம்ப முடியல இது. ஆனால் இதுக்கு உங்களுக்கு பொறுமை வேணும். டெய்லி ஒரு 7 days ஃபஸ்ட்டு கண்டினியூ பண்ணுங்கள். என்னால் எல்லாமே பண்ண முடியும். இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நீங்கள் விட்டுருங்க,
அதே மாதிரி 21 days எல்லாமே என்னால் பண்ண முடியும். ப்ராக்டிஸையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. விஷுவலைசேஷன் அண்ட் கிராட்டிடியூட் சொல்லுங்கள். ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நீங்கள் கிராட்டிடியூட் சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து டீப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெம்பர்ஷிப்பில் நிறையா கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் வெறும் 299க்கு ஜாயின் பண்ணி வே டு யூனிவர்ஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். இல்லாட்டி டெலகிராமில் எல்லா கோர்ஸுமே அவைலபிள் இருக்குது. என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நான் அந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் வீடியோ வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஜர்னியில் இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணும். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.